வணக்கம் நண்பர்களே. ஒரு சாதாரண ஐடி இன்ஜினியர், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியர், அந்த இன்ஜினியர்லேருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனான ஒருவருடைய பின்புல கதையைத்தான் இந்த பதிவில் நான் கூற விரும்புகிறேன். அது எப்படி ஒரு சாதாரண ஐடியில் வேலை பார்க்குற ஒரு இன்ஜினியர் டாப்பில் இருக்கிற கோடீஸ்வரன் லிஸ்ட்டுக்கு வர முடியும்? இதெல்லாம் சாத்தியமா? நடைமுறை சாத்தியமா? இந்திய பொருளாதார சூழலில் நடுத்தர வர்க்கம், அவ்வளோதான், ஐடியில் வேலை பார்க்குறாருன்னா எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க நடுத்தர வர்க்கம் என்று தான் நிலைக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? அதுலேருந்து ஒருத்தர் எப்படி கோடீஸ்வரன் நிலைக்கு வர முடியும்? அப்போ அதற்கு என்ன பேக் ஃபோர்ஸ் இருக்கும்? இதுதான் அந்த பதிவு. பொதுவாக வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் தங்களுடைய சாதுரியத்தால் அந்த நிலையை அடைய முடியும். மற்றொன்று அரசியல். அது நிறைய கிரே ஏரியா என்று சொல்லக்கூடிய ஒரு திரைமறைவு வேலைகள் நிறைந்த ஒரு உலகம் அரசியல். அந்த அரசியலில் நுழைந்த ஒரு மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்த ஒருவர், மிகப்பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய அரசியல் குடும்பம், அந்த குடும்பத்தின் மருமகனாகும் வாய்ப்பு கிடைத்ததால் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனானார். கிட்டத்தட்ட நான் சொல்வது யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அந்த மருமகன், அந்த பெரிய அரசியல் குடும்பத்தினுடைய மருமகன் ஆனதிலிருந்து ஒரு 2021ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2026ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 12 நிறுவனங்கள் அந்த குறிப்பிட்ட நபரின் பேரிலும் அவருடைய சகோதரர் பேரிலும் இந்த நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆயிரம் அல்லது லட்சம் கோடிகள் வெளிநாடுகளில் கருப்பு பணமாக சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து அவர்கள் தொழில் முதலீடு செய்வதாக நம்ம நாட்டுக்குள்ளே வந்து குறிப்பிட்ட மாநிலத்தில் அந்த மருமகன் எந்த அரசியல் குடும்பத்தில் மருமகனாக இருக்கிறாரோ அந்த குடும்பம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலத்தில் பல்வேறு முதலீடுகள், அந்த முதலீடுகள் எல்லாம் வேறு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தின் பேரில் வரும். ஆனால் முதலீட்டிற்கான பணம் இவர்களுடையது. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு நிறுவனம் வர வந்து அவங்க கணக்கு காட்ட வேண்டாமா அப்படின்னா, இதற்கு மூலமாக செயல்படுவது தான் துபாய். நாம் இங்கு இருக்கும் வங்கிகளில் ஒரு 20,000 பணமாக செலுத்துகிறோம் அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே 20 கோடி என்றால் ஐடி ரிப்போர்ட் போயிடும். இன்கம் டேக்ஸ், வருமான வரித்துறைக்கு தகவல் அனுப்ப வேண்டும். இது வங்கிகளுக்குள்ள நிபந்தனை. இத்தனை கோடிகள், இத்தனை ரொக்கமாக கொண்டு போய் செலுத்தினீங்கன்னா வருமான வரித்துறைக்கு அந்த தகவல் நிச்சயமாக கொடுத்துருவாங்க. ஆனால் துபாயில் நீங்கள் 100 கோடி ரூபாயை கொண்டு போய் பணமாக ஒரு வங்கியில் செலுத்தினாலும், ஒரு வங்கி கிளையில் செலுத்தினாலும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். இதுதான் உலகத்தில் உள்ள அத்தனை பணக்காரர்களும் இந்த நிழல் உலக பணம், இந்த ஷேடோ எக்கனாமி என்று சொல்கிறார்களவா, அந்த நிழல் உலக பொருளாதாரம் அத்தனையும் துபாயில் தான் போய் சேருகிறது. எத்தனை பெரிய கொடுமை இது பாருங்கள். 2 வேளை உணவோடு உறங்கச் செல்லும் மனிதர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளில் நம் நாடும் ஒன்று. நம் நாடு மட்டுமே அப்படின்னு சொல்லலை. ஆனால் உலக பணக்காரர்கள் தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள் வந்து விடுவதில் இந்தியர் ஒருவராவது இருப்பார். இப்போ ஒருவர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் டாப் 10 கூட விட்டுருங்க, உலகத்தினுடைய பணக்காரர்கள் வரிசையில் இவர்கள் போய் சேர்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட மருமகன் சார்ந்த குடும்பம் மட்டுமே பல லட்சம் கோடிகளை ஒரு நிழல் உலக பொருளாதாரமாக துபாயில் சேர்த்திருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. இது தேர்தல் நேரம் என்பதால் யாரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் எந்த இதுவும் நாம் சொல்ல இயலாது. அதுவும் தேர்தல் விதிகள் அமலில் இருப்பதால் யாரை குறித்தும் நாம் பேர் சொல்ல முடியாது என்பதால் நாம் பேரை குறிப்பிடாமல் நீங்கள் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு விதமாக நாம் இதை சொல்கிறோம். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால், அந்த குறிப்பிட்ட அரசியல் குடும்பத்தினுடைய அந்த மருமகனும் இன்னொரு உறவினரும் இணைந்து இவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்த 1 வருட காலத்திற்குள் 30,000 கோடி சம்பாதித்து விட்டார்கள் என்று அந்த மாநிலத்தின் நிதியமைச்சர் சொல்கிறார். அதை அவர் மறுக்கிறார். அப்புறம் அவர் நான் இன்னார் பேசுகிறேன், இவ்வளவு கோடி அடித்திருக்கிறார்கள் என்று எந்த அமைச்சரும் சொல்ல முடியாது. அவர்கள் பேசுவதை, யாரோ ஒருவரிடம் தனிப்பட்ட முறையில் பேசுவதை ஒருவர் அதை பதிவு செய்து வெளியிடுகிறார். ஒரு நிதியமைச்சர் மிகுந்த புத்தி கூர்மையும் அறிவு கூர்மையும் உள்ள நிதியமைச்சராக அறியப்படுகிற அவர்
அவரே இப்படி சொல்கிறார் என்றால், அதுவும் அந்த குறிப்பிட்ட அரசியல் குடும்பம் ஆட்சிக்கு வந்து 1 வருட காலத்திற்குள் 2 வருட காலத்திற்குள் இதெல்லாம் வருகிறது என்றால், அப்போ கிட்டத்தட்ட இன்று நாம் 2026 இருக்கிறோம். இதுவரைக்கும் 1,00,000 கோடி 2,00,000 கோடிங்கிறதெல்லாம் கம்மி தான், அது கூட்டிகிட்டு தான் போயிருக்கோம். ஆனால் தோராயமாக சொல்கிறோம், ஒரு ஆடம்பர பிரியர், லாவிஷ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஊதாரித்தனம் நிறைந்த ஒரு மனிதன் அந்த நிழல் உலகத்திற்குள் நுழைந்து அந்த நிழல் உலக பொருளாதாரத்தை கைப்பற்றுகிறார் என்றால் இந்திய ஜனநாயகம் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நாம் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவது அல்லது அவர்கள் சார்ந்திருக்கும் கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளை எடுப்பது என்பது சரியாக இருக்குமா? ஒரு தேர்தல் ஜனநாயகம் உள்ள ஒரு இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக வல்லரசு நம்முடைய நாடு இல்லையா? அப்போ இந்த ஜனநாயக வல்லமை கொண்ட இது போன்ற இந்த நாடுகளில் இது போன்ற பலவீனமான நடைமுறை சட்டங்கள் யார் எதையும் கேட்க முடியாது. இந்தியா முழுக்க தேர்தல் சமயங்களில் பணம் சட்டப்பூர்வமாகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் வாக்காளர்களுக்கு போய் சேரும். சட்டப்பூர்வமாக எப்படி போய் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு நலத்திட்டங்கள் அப்படிங்கிற பேரில் போய் சேரும். சட்டத்துக்கு புறம்பாக பணமாக போய் சேரும். இதையெல்லாம் முழுமையாக அறிந்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இதையெல்லாம் தடுக்க இயலாத ஒரு இயலாமை கொண்ட கரங்களை கொண்டது தான் இந்திய தேர்தல் ஆணையமோ என்ற ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படுகிறது. குறிப்பிட்ட இந்த அரசியல் குடும்பம், நான் சொன்ன அந்த நபர், இதெல்லாம் யார் என்று உங்களுக்கு மிக நன்றாகவே புரிந்திருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் யாருமே பிழைக்கக்கூடாது, வேற நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் முன்னேற வேண்டும், பணம் சம்பாதிக்கணும், வியாபாரம் பண்ணணும், நம்ம பெரிய பொருளாதார நிலையை ஒரு ஆரோக்கியமான பொருளாதார நிலையை அடையணும் அப்படின்னா இந்த குறுக்கு வழி தான் எல்லார் கண்களுக்கும் தெரியும். இப்படி ஒரு மோசமான முன்னுதாரணங்களை கொண்ட ஒரு மாநிலமாக ஒரு மாநிலம் வளரும் என்றால் அது ஒரு தேசத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. இந்த வருமான வரி ஏய்ப்பு அல்லது நிழல் பொருளாதாரம் என்பது எதை வளர்க்கும், எதை ஊக்குவிக்கும்? நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் உருவாக்கும். அப்போ பகிர்வு இல்லை என்றால் திருட்டு ஆரம்பிக்கும். சரிதானே? எவ்வாறு பகிர்வுனா அந்த ஷேரிங் இல்லை, எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு இல்லை, எல்லாரும் தொழில் ஆரம்பிக்க முடியாது, எல்லாத்துக்கும் தொழில் வாய்ப்பு கிடைக்காது. அப்படி ஆரம்பித்தாலும் அவங்க பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல் குடும்பத்திற்குள் சென்று விட்டால், ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் ஆதரவாக செயல்பட்டால் பணம் சம்பாதிக்க முடியும் என்பது எத்தனை பெரிய ஆபத்தான ஒரு குற்ற செயல்களுக்கு அது வழிவகுக்கும். இந்த குற்ற செயல்கள் அரசியல்வாதி என்ற போர்வையில், அவர்கள் குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள் என்ற போர்வையில் அதிகார மையங்களில் தலையிட்டு இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் யாரை சொன்னேன், எதற்காக சொன்னேன், நேயர்களுக்கு புரிந்திருக்கும். தொடர்ந்து பேசுவோம். இது போன்ற பதிவுகளை பெறுவதற்கு, இந்த பதிவெல்லாம் தொடர்ந்து வரணும்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.